ஒவ்வொரு நாளும் நம்மை தூக்கி விடுகிறவரும், நம்மை வழிநடத்துகிறவரும், நம்மில் ஒருவராய் நம்மோடு கூட இருக்கிற இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேதமே வெளிச்சம் என்கிற இந்த காலை தியானத்தின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த மகா பெரிய இரக்கத்திற்காக அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 16வது வார்த்தையின்படியாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். யோசித்து பாருங்கள், பல நேரங்களில் நாம் மூழ்கி போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது, நாம் உடைக்கப்பட்ட சூழ்நிலை வருகிறது, உதவியற்ற சூழ்நிலை வருகிறது. யாராவது நம்மை கைப்பிடித்து தூக்கி விடுவார்களா? எல்லா இடங்களிலும் இருக்கிறது. எனக்கு ஆதரவாக இருப்பார்களா? எனக்கு உதவியாக இருப்பார்களா? என் வளர்ச்சியில் இவர்களுடைய பங்களிப்பு இருக்குமா? நான் வளருவதற்கு இவர்கள் நேரத்தை எனக்கு செலவிடுவார்களா என்று பல கேள்விகளோடு தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று மட்டும் தெரியும், மனிதருடைய கரம் பிடிக்கிறதோ இல்லையோ பல நேரங்களில், ஆனால் சில நேரங்களிலே மனிதருடைய கரங்களை தேவனே பிடிக்க வைக்கிறார். 2 விதமான காரியங்கள் நடப்பது உண்டு. ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட, அந்த ராஜாதி ராஜா சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். உயரத்திலிருந்து, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுடைய கரம் கை நீட்டி என்னை பிடித்திருக்கிறது, என்னை ரட்சித்திருக்கிறது, என்னை மீட்டிருக்கிறது. அந்த கரம் இயேசுவின் கரம், சுகமாக்குகிற கரம், அற்புதம் செய்யும் கரம், வழிநடத்தும் கரம், தேற்றும் கரம், கண்ணீரை துடைக்கும் கரம் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பிடித்து பள்ளத்திலிருந்தும் சேற்றிலிருந்தும் தூக்கி நிறுத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே அவருடைய கரத்தையே நோக்கி பார்ப்போம். அவருடைய கரம் நம்மை பிடிக்கட்டும். ஒரு நாளும் வழுவாமல் வாழ தேவன் உதவி செய்வார். ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நான் துதிக்கிறேன் அப்பா. உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். இம்மட்டும் கைவிடாத காத்த எபினேசர் கரம் பிடித்து கொள்ளுங்கப்பா. நான் மூழ்கிற சூழ்நிலையில் உம்மையே நோக்கி பார்க்க, ஆண்டவரே, எந்நேரமும் உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கேட்கிற பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் வழியாய் கடந்து போகிறாங்கன்னு தெரியலப்பா. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த தகப்பன் உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.